Hi friends, welcome back to Ignopals. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாராவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ரீரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற கோர்ஸ் இருக்குது இல்லையா, புதுசாக அட்மிஷன் எடுத்துருக்கோம் இல்லை ஜனவரி அட்மிஷன் எடுத்தவங்களோ இல்லைனா வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தால் நம்ம எப்பப்போ ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த கோர்ஸை வந்து நம்ம செமஸ்டராகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம், இல்லைனா வந்து இயர் வைஸாகவும் அந்த கோர்ஸ் இருக்கும். அப்படி நம்ம செமஸ்டராக வந்து இருந்துச்சுன்னா 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து நம்ம ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லைனா இயர் வைஸாக எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம இயரில் வந்துட்டு ஒரு இயர் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கண்டிப்பாக ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நெக்ஸ்ட் இயருக்கு ஒன்று பாஸ் ஆகின மாதிரியும் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கும் நம்ம வந்துட்டு போக முடியும். சரி, நான் இப்போ ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைங்களா, நீங்கள் இயர் வைஸ் பண்ணலைன்னா ஒரு வருஷமோ இல்லை நீங்கள் 6 மாதத்தில் பண்ணலைன்னா அந்த 6 வருஷமும் வந்துட்டு நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு முடிக்க வேண்டிய கோர்ஸை வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம டிகிரி வாங்குறதுல லேட் ஆகும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இல்லை ஒரு 6 மாதமும் நம்மளை வந்து ரீரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுத போகிறதில்ல அப்படின்னு இருந்தாலும் இல்லை இன்னும் எழுதலை அப்படின்னாலும் செகண்ட் இயருக்கான ரீரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாமுக்கு அப்புறம் கூட ஒன்றா சேர்த்து எழுத முடியும். ஆனால் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நம்மளால் அந்த எக்ஸாம் கூட எழுத முடியாது. உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியராக புரியலைன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.